வணக்கம் சகோதர சகோதரிகளே, சாணக்கிய தந்திரம் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் 24 மணி நேரம் என்பது சமமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவன் மட்டும் வரலாற்றில் இடம் பெறுகிறான், மற்றொருவன் வெறும் கூட்டத்தோடு கூட்டமாக மறைந்து போகிறான். இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் அந்த ஒற்றைச் சொல் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். நீங்கள் தோற்பதற்கு உங்கள் திறமை குறைவு என்பது காரணமல்ல, உங்கள் சோம்பேறித்தனம்தான் காரணம். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வெற்றியை யாரோ ஒருவன் திருடிக் கொண்டு போகிறான். இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு மகா யுத்தத்திற்கு நீங்கள் தயாரா? அடுத்த 7 நாட்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை வேரறுக்கப் போகிறோம். இது வெறும் பேச்சல்ல, இது ஒரு 7 டேஸ் சேலஞ்ச். இந்த வீடியோவின் இறுதி வரை என்னோடு பயணிக்கப் போகும் அந்த 1% வெற்றியாளர்களில் நீங்களும் ஒருவரா? ஆமெனில் உங்கள் மனசாட்சியை தட்டி எழுப்புங்கள். இது போன்ற அறிவை தவறவிடாமல் இருக்க எங்கள் சாணக்கிய தந்திரம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதன் அருகிலுள்ள மணி ஐகானை கிளிக் செய்து அறிவிப்புகளை இயக்கவும். காலத்தின் மதிப்பு, த வேல்யூ ஆஃப் டைம். காலம் என்பது ஒரு மகா சக்தி. உலகிலேயே ஈடு செய்ய முடியாத ஒரே செல்வம் நேரம்தான் என்பதை நாம் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் ஒரு விசித்திரமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கையில் இருக்கும் செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டும், தேவையற்ற சமூக வலைத்தள பதிவுகளில் மூழ்கிக் கொண்டும் மணி நேரங்களை செலவிடுகிறோம். நாம் நேரத்தை ரசிக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் நேரம் நம் வாழ்க்கையை செதுக்க வேண்டிய நேரத்தில் நாம் அதை சிதைத்து கொண்டிருக்கிறோம். உணர்ச்சிகரமான எடுத்துக்காட்டுகள். இழந்த பொருளை உழைப்பால் மீட்கலாம், இழந்த உடல் நலத்தை மருத்துவத்தால் சீரமைக்கலாம். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள், ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைந்தால் அவன் இழந்த அந்த 1 வருடத்தை மீண்டும் பெற முடியுமா? விபத்தில் சிக்கிய ஒரு உயிரை காப்பாற்ற துடிக்கும் மருத்துவரிடம் கேளுங்கள், 1 நிமிடத்தின் மதிப்பு என்னவென்று. ஒலிம்பிக் போட்டியில் நூலிழையில் தங்கப்பதக்கத்தை தவறவிட்ட வீரரிடம் கேளுங்கள், 1 மில்லி செகண்ட் உங்கள் வாழ்க்கையையே எப்படி மாற்றியிருக்கும் என்று. காலம் ஒரு நேர்கோடு. கடந்து சென்ற ஒரு நொடியை பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வங்களை கொடுத்தாலும் யாராலும் விலைக்கு வாங்கித் தர முடியாது. சோம்பேறித்தனம் என்பது வெறும் மந்தநிலை மட்டுமல்ல, அது நம் வாழ்நாளை நாமே திருடும் ஒரு செயல். ஒவ்வொரு முறை நாம் ஒரு வேலையை தள்ளி போடும் போதும் நம் வாழ்வின் ஒரு பகுதியை நாமே கொலை செய்கிறோம். காலத்தின் மதிப்பை உணர்ந்தவன் ஒருபோதும் நாளை என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் காலம் ஒரு சுழற்சி அல்ல, அது ஒரு நேர்கோடு. கடிகாரத்தின் முட்கள் மீண்டும் அதே இடத்திற்கு வரலாம், ஆனால் உங்கள் ஆயுளில் கழிந்த அந்த 1 நொடி மீண்டும் வராது. இன்று நீங்கள் வீணடிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் பெற்றோரின் கனவுகளை தள்ளி போடுகிறது. உங்கள் வெற்றியை காண்பதற்காக காத்திருக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களின் நேரத்தை திருடுகிறது. காலம் ஒரு கூர்மையான வாள் போன்றது. அதை சரியாக கையாண்டால் அது உங்களுக்கு வெற்றியை செதுக்கித் தரும். தவறாக கையாண்டால் அது உங்களையே காயப்படுத்தும். நேரம் உங்களை ஆள்வதற்கு முன் நீங்கள் நேரத்தை ஆளக் கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியாளனும் நேர மேலாண்மையும். சிங்கத்திற்கும் ஆட்டிற்கும் உள்ள வித்தியாசம். அரசன் முதல் ஆண்டி வரை, கோடீஸ்வரன் முதல் கூலி தொழிலாளி வரை, அனைவருக்கும் இயற்கை பாரபட்சமின்றி சமமாக பங்கீட்டு வழங்கிய ஒரே விஷயம் ஒரு நாளின் 24 மணி நேரம் மட்டுமே. ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் எப்படி செதுக்குகிறீர்கள் என்பதில்தான் ஒருவன் தலைவனாகவும் மற்றொருவன் வெறும் கைத்தட்டும் கூட்டமாகவும் மாறுகிறான். வெற்றியாளர்கள் காலத்தை செதுக்குகிறார்கள், தோல்வியாளர்கள் காலத்தால் சிதைக்கப்படுகிறார்கள். இன்று உங்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன் ஒரு வரமா அல்லது சாபமா என்பது நீங்கள் அதை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் இருக்கிறது. ஒரு வெற்றியாளன் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி தன் உடலையும் அறிவையும் வளர்க்கிறான். அதே நேரத்தின் ஒரு தோல்வியாளன் நள்ளிரவு வரை அர்த்தமற்ற காணொளிகளை பார்த்துவிட்டு சூரியன் உதித்த பின்னும் போர்வைக்குள் சோம்பலை வளர்க்கிறான். சிந்தித்து பாருங்கள், வாய்ப்புகள் என்பவை உங்கள் வீட்டு வாசலில் வந்து காத்து கிடக்கும் பிச்சைக்காரன் அல்ல. அவை மேகங்களுக்கிடையே தோன்றி மறையும் மின்னலை போன்றவை. அந்த நொடியை பிடிப்பவன் வரலாற்றில் மின்னுகிறான்.
நீங்கள் பணத்தை இழந்தால் அதை சம்பாதித்து விடலாம். ஆனால் இன்று நீங்கள் வீணடித்த 1 மணி நேரம் இருக்கிறதே, அது உங்கள் வாழ்நாள் முதலீட்டில் ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத நஷ்டம். செய்ய வேண்டிய கடமையை சரியான நேரத்தில் செய்ய தவறுபவன் பின்னாளில் அந்த பணியை செய்யவே தகுதியற்றவனாக மாறிவிடுகிறான். அன்று படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காதவன் இன்று வேலைக்காக அலைகிறான். இன்று உழைக்க தயங்குபவன் நாளை தன் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் கண்ணீர் வடிக்கிறான். கடுமையான உண்மை. சோம்பேறித்தனம் உங்கள் கண்களில் ஒரு திரையை போர்த்தி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று போதையேற்றி உங்களை ஏமாற்றும். அந்த மாயையில் விழுந்தவர்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியாமல் வரலாற்றில் தடம் பதிக்காமல் மறைந்து போயிருக்கிறார்கள். உங்கள் மனசாட்சியை கேளுங்கள். வெற்றியாளன் கடிகாரத்தை பார்த்து ஓடுவதில்லை, கடிகாரத்தை அவனை பார்த்து ஓட வைக்கிறான். நீங்கள் காலத்தின் பின்னால் ஓடும் அடிமையா அல்லது காலத்தையே கட்டியாளும் தலைவனா? 1 நிமிடம் தாமதித்தால் கூட ரயில் நிலையத்தை விட்டு ரயில் கிளம்பிவிடும். உங்கள் வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். உங்கள் இலக்கை நோக்கி நகர வேண்டிய அந்த சரியான நேரம் இதுதான். இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. இலக்கின் தெளிவு, இருளை கிழிக்கும் ஒளி. சோம்பேறித்தனத்தின் வேர் உங்கள் பலவீனத்தில் இல்லை, அது உங்கள் நோக்கத்தின் தெளிவின்மையில்தான் இருக்கிறது. எப்போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தான் எங்கே செல்ல வேண்டும், எதை அடைய வேண்டும் என்ற தெளிவு இல்லையோ, அப்போதுதான் அவன் மனதிற்குள் சோம்பேறித்தனம் எனும் நச்சுச் செடி முளைக்கத் தொடங்குகிறது. இன்று நம்மிடம் எல்லாம் இருக்கிறது. அதிவேக இணையம் இருக்கிறது, தகவல்கள் கொட்டிக் கிடக்கின்றன. ஆனால் நம்மிடம் இல்லாதது தெளிவு. ஒரு மாலுமிக்கு திசை தெரியவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய கப்பலை ஓட்டினாலும் அது கரையை சேராது, கடலில் கவிழ்ந்து போகும். அதேபோல்தான் வாழ்க்கையும். எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடுவது உங்களை விரைவில் சோர்வடையச் செய்யும். நோக்கமில்லாத பயணம் சோர்வை தரும், ஆனால் இலக்கு உள்ள பயணம் உற்சாகத்தை கொடுக்கும். இருளும் வெளிச்சமும். காற்றில் திசை தெரியாமல் அலையும் ஒரு காகிதத்திற்கும் இலக்கை நோக்கி பாயும் ஒரு அம்பிற்கும் உள்ள வேறுபாடுதான் சோம்பேறிக்கும் வெற்றியாளனுக்கும் உள்ள வித்தியாசம். அம்பு கூர்மையாக இருந்தால் மட்டும் போதாது, அது எதை துளைக்க வேண்டும் என்ற இலக்கு அந்த வில்லாளியின் கண்ணுக்கு தெரிய வேண்டும். தூக்கத்தை திருடும் கனவு. ஒருவனுக்கு தெளிவான இலக்கு அமைந்து விட்டால் அவனுடைய உடல் தானாகவே செயல்படத் தொடங்கும். உங்கள் இலக்கு வெறும் கனவாக இருக்கக்கூடாது, அது உங்களை தூங்க விடாமல் செய்யும் கனலாக இருக்க வேண்டும். அதிகாலை 4 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது இலக்கு இல்லாதவன் அதை அணைத்துவிட்டு மீண்டும் தூங்குவான். ஆனால் நான் இதை அடைந்தே தீருவேன் என்ற வெறி கொண்டவனுக்கு அலாரமே தேவையில்லை, அவனது இலட்சியமே அவனை தட்டி எழுப்பும். சோம்பேறித்தனம் என்பது உழைக்க விருப்பமில்லாத நிலை அல்ல, மாறாக எதற்காக உழைக்கிறோம் என்ற தெளிவு இல்லாத நிலையாகும். ஒரு சிற்பிக்கு கல்லுக்குள்ளிருக்கும் உருவம் தெரிந்தால் மட்டுமே அவனால் தேவையில்லாத பகுதிகளை செதுக்கி தள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் தேவையில்லாத சோம்பலை செதுக்கி எறிய வேண்டுமானால் உங்கள் எதிர்கால உருவம் உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும். இரவு உறங்கும் போதும் விடியற்காலையில் எழும்போதும் உங்கள் இலக்கு உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு நெருப்பாய் எரிய வேண்டும். அத்தனைய நெருப்பு இருக்கும் இடத்தில் சோம்பல் எனும் இருள் ஒரு நொடி கூட தங்காது. உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களை கலைக்க முயன்றாலும் உங்கள் இலக்கின் மீதான பிடிப்பு உங்களை நிலையாக நிற்கச் செய்யும். எதை அடைந்தால் உங்கள் வாழ்வு முழுமையடையும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதையே உங்கள் மூச்சாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த தெளிவு உங்களுக்குள்ளே ஒரு பெரும் சக்தியை உருவாக்கும். சுய கட்டுப்பாடு, உங்களை நீங்களே ஆளும் பேரரசு. சுய கட்டுப்பாடு என்பது ஒரு மனிதனை சாதாரண மிருகத்திடமிருந்து பிரித்துற்றாட்டும் மிக உயரிய பண்பாகும். ஒருவனிடம் எவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இல்லையெனில் அந்த திறமைகள் அனைத்தும் ஓட்டைப்பானையில் ஊற்றிய நீராக வீணாகிவிடும். நாம் வாழும் இந்த 2026ஆம் ஆண்டு உலகம் உங்கள் கவனத்தை சிதறடிக்கவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நொடிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், கண்ணை கவரும் விளம்பரங்கள், நாவிற்கு ருசியான துரித உணவுகள் என நம் புலன்கள் நம்மை அடிமையாக்க துடிக்கின்றன. மனதின் அடிமையா
அல்லது மனதின் எஜமானனா? புலன்கள் சொல்வதை கேட்டு ஓடும் ஒருவன் கடிவாளமில்லாத குதிரையைப் போன்றவன். அவன் எங்கே செல்கிறான் என்பது அவனுக்கே தெரியாது. இறுதியில் ஒரு பள்ளத்தில் போய் விழுவான். ஆனால் சுய கட்டுப்பாடு கொண்டவன் தன் புலன்களை தன்வசப்படுத்தி மனதை ஒரு கூர்மையான கருவியாக பயன்படுத்துகிறான். அணையும் வெள்ளமும். ஒரு அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் மதகுகள் வழியே கட்டுப்படுத்தப்பட்டால் அது மின்சாரத்தை தரும், செழிப்பை தரும். ஆனால் அதே நீர் கட்டுப்பாடின்றி வழிந்தோடினால் ஊரையே அழிக்கும் வெள்ளமாக மாறும். உங்கள் ஆற்றலும் அப்படித்தான். கட்டுப்பாடோடு ஒரு செயலில் செலுத்தப்படும்போது அது பெரும் வெற்றியை தருகிறது. அகப்போர். புறப்பகையை வெல்வதை விட உங்களுக்குள் இருக்கும் சோம்பகையும் தேவையற்ற ஆசைகளையும் வெல்வதே உலகிலேயே மிக கடினமான காரியம். அதிகாலையில் குளிர் நேரத்தில் இன்னும் ஒரு 5 நிமிடம் தூங்கலாமே என்று உங்கள் மனம் கெஞ்சும்போது, இல்லை, இது என் உழைப்புக்கான நேரம் என்று போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு எழுகிறீர்களே, அதுதான் உண்மையான வீரம். அற்பமான இன்பங்களுக்காக தன் நேரத்தை அடகு வைப்பவன் பின்னாளில் தன் வாழ்க்கையையே இழந்துவிட்டு கண்ணீர் வடிப்பான். சுய கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு நீங்களே விதித்துக் கொள்ளும் ஒரு சட்டம். அந்த சட்டத்தை நீங்களே மீறினால் பிறகு உங்களை இந்த உலகத்தில் யாரால் காப்பாற்ற முடியும்? சோம்பேறித்தனம் உங்களை ஒரு சிலந்தி வலையைப் போல மெல்ல மெல்ல சிறைப்பிடிக்கும். தொடக்கத்தில் அது மென்மையாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க நினைக்கும்போது அது இரும்புச் சங்கிலியாக மாறியிருக்கும். உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை: நீங்கள் உங்கள் புலன்களுக்கு எஜமானனாக இருக்க வேண்டுமே தவிர அவற்றுக்கு ஏவலாளாக இருக்கக்கூடாது. எவனொருவன் தன் நாவை கட்டுப்படுத்துகிறானோ, தேவையற்ற பார்வைகளை தவிர்க்கிறானோ, சோம்பல் தரும் உறக்கத்தை உதறுகிறானோ, அவனே காலத்தால் அழியாத சாதனைகளை படைக்கிறான். உங்களை நீங்களே ஆளத் தெரிந்தால் இந்த உலகத்தையே உங்களால் ஆள முடியும். சுய கட்டுப்பாடு எனும் வைரவாளை கையிலிடுங்கள். சோம்பேறித்தனம் எனும் மாயையை துண்டு துண்டாக வெட்டி எறியுங்கள். சிறு முயற்சியின் வலிமை. இமயமலையை உடைக்கும் உளி. மைக்ரோ விக்டரிஸ். மலை போன்ற ஒரு பெரிய காரியத்தை எதிர்கொள்ளும்போது மனித மனம் இயல்பாகவே மலைத்து போய்விடுகிறது. அந்த பிரம்மாண்டமான வேலையின் அளவை பார்த்து ஏற்படும் அச்சமே சோம்பேறித்தனமாகவும் வேலையை தள்ளிப்போடும் சுபாவமாகவும் உருவெடுக்கிறது. இன்று நாம் ஒரு பெரிய இலக்கை நினைத்தாலே பயப்படுகிறோம். 500 பக்க புத்தகத்தை எப்போது படித்து முடிப்பது? இந்த கடினமான ப்ராஜெக்டை எப்படி முடிப்பது? இவ்வளவு பெரிய கடனை எப்படி அடைப்பது? இந்த எப்படி என்ற கேள்விதான் நம்மை செயலற்றவர்களாக்கி சோம்பல் எனும் மெத்தையில் படுக்க வைக்கிறது. பாறையும் உளியும். ஒரு பெரிய பாறையை ஒரே அடியில் தகர்க்க முடியாது. ஆனால் ஒரு சிறு உளியை கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரே இடத்தில் அடிக்கும்போது அந்த பிரம்மாண்டமான பாறை தானாகவே பிளக்கிறது. உங்கள் இலக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அன்றாட பணிகளாகவும் மணிநேர கடமைகளாகவும் உடைக்க பழகுங்கள். தூரத்து பயணமும் முதல் அடியும். 1 மைல் தூர பயணமும் ஒரு சிறு அடியிலிருந்தே தொடங்குகிறது என்பதை உணர்ந்தவன் எப்போதும் சும்மா அமர்ந்திருக்க மாட்டான். ஒரு கடலை பருக நினைப்பவனுக்கு அது சாத்தியமற்றதாக தோன்றலாம். ஆனால் ஒரு கரண்டி நீரை அருந்துவது எளிது. அந்த எளிமையை உங்கள் வேலையில் கொண்டு வாருங்கள். சிறு சிறு வெற்றிகள் மனித மூளைக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகின்றன. ஒரு பெரிய பாடத்தை படிக்க வேண்டுமா? முழு பாடத்தையும் படிப்பேன் என்று சொல்லாதீர்கள். அடுத்த 15 நிமிடம் முதல் 2 பக்கங்களை மட்டும் படிப்பேன் என்று தொடங்குங்கள். அந்த சிறு பகுதியை முடிக்கும்போது உங்கள் மனதில் ஒரு வெற்றி கிடைக்கிறது. அந்த திருப்தி அடுத்த 15 நிமிடத்திற்கான உத்வேகத்தை தருகிறது. சோம்பேறித்தனம் என்பது ஒரு தேக்க நிலை. அந்த தேக்கத்தை உடைக்க ஒரு சிறிய நகர்வு போதுமானது. The 5-minute rule. ஒரு வேலையை தொடங்கவே மனம் தயங்கும் போது வெறும் 5 நிமிடங்கள் மட்டும் செய்வோம் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டு வேலையை தொடங்குங்கள். அந்த தொடக்கமே உங்களை அறியாமல் முழு வேலையையும் முடிக்க தூண்டும். மிகப்பெரிய சாதனையாளர்கள் யாவரும் ஒரே நாளில் சிகரத்தை தொட்டவர்கள் அல்ல. அவர்கள் ஒவ்வொரு நாளும் சோம்பேறித்தனத்திற்கு இடமளிக்காமல் ஒரு சிறு முன்னேற்றத்தையாவது அடைந்தவர்கள். உழைப்பின் ரகசியம் அதன் தொடர்ச்சியில்தான் இருக்கிறதே தவிர அதன் பிரம்மாண்டத்தில் இல்லை. சிதறிக் கிடக்கும் மணல் துகள்கள் ஒன்று சேர்ந்தால்தான் அது கோட்டையாக மாறுகிறது.
அதேபோல் உங்கள் உழைப்பின் ஒவ்வொரு சிறு துளியும் திரட்டப்படும் போது அது வெற்றி எனும் மகா சமுத்திரமாக மாறுகிறது. நட்பின் தாக்கம். உங்களைச் செதுக்கும் நிழல்கள். நட்பின் தாக்கம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கும் மிக வலிமையான சக்தியாகும். நாம் யாருடன் பழகுகிறோம், யாருடைய சொற்களுக்குச் செவி சாய்க்கிறோம் என்பதுதான் நம்முடைய குணாதிசயங்களை வடிவமைக்கிறது. நவீன உளவியலில் ஒரு கருத்து உண்டு. நீங்கள் பழகும் 5 நண்பர்களின் சராசரிதான் நீங்கள். உங்கள் அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் குழுக்களையும் நீங்கள் பின்தொடரும் மனிதர்களையும் பாருங்கள். அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள்? அவர்கள் எப்போதும் மற்றவர்களைப் பற்றி புறம்பேசிக் கொண்டும் நேரத்தை எப்படி கடத்தலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டும் இருந்தால் ஜாக்கிரதை. நீங்கள் அறியாமலேயே அந்த சோம்பல் நஞ்சு உங்கள் இரத்தத்திலும் கலக்கத் தொடங்கிவிட்டது. கரியும் வைரமும். ஒரு கருப்பு நிற கரி வைரமாக மாற வேண்டுமானால் அது கடுமையான வெப்பத்தையும் அழுத்தத்தையும் தாங்க வேண்டும். ஆனால் அதே கரி சாதாரண கரியுடன் சேர்ந்திருந்தால் அது வெறும் கரையை மட்டுமே உண்டாக்கும். சோம்பேறிகளின் நட்பு என்பது ஒரு தொற்றுவியாதி போன்றது. அது உங்கள் லட்சியங்களை மழுங்கச் செய்து, இன்னும் நேரம் இருக்கிறது, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற நச்சுக் கருத்தை உங்கள் மனதில் விதைத்துக் கொண்டே இருக்கும். ஏணியும் சுழலும். சான்றோர்களின் நட்பு ஒரு ஏணி போன்றது. நீங்கள் சோர்ந்து உட்கார நினைத்தாலும் உங்கள் நண்பர்களின் முன்னேற்றம் உங்களை மீண்டும் ஓடத் தூண்டும். ஆனால் தவறான நட்பு ஒரு அழகான பூக்கள் நிறைந்த குளம் போன்றது. அதன் அடியில் ஆழமான சேறு மறைந்திருக்கும். நீங்கள் மேலே வர நினைத்தாலும் அவர்கள் உங்களை கீழே இழுப்பார்கள். சிந்தித்துப் பாருங்கள். ஒரு இரும்புத் துண்டு காந்தத்தின் அருகில் இருந்தால்தான் அதுவும் காந்தத்தன்மையை அடைகிறது. உங்களை விட அறிவிலும் உழைப்பிலும் சிறந்தவர்களுடன் பழகத் தொடங்குங்கள். அவர்களின் விமர்சனங்கள் உங்களைச் சுடலாம், ஆனால் அவை உங்கள் முன்னேற்றத்திற்கு உரமாகும். துடிப்பான, நேரத்தை மதிக்கும் வெற்றியாளர்களுடன் நீங்கள் பழகும்போது அவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை. அவர்களின் ஓட்டத்தை பார்க்கும்போதே உங்களுக்குள் ஒரு வெட்கம் பிறக்கும். நாம் ஏன் இன்னும் அமர்ந்திருக்கிறோம் என்ற அந்த சுய பரிசோதனைதான் சோம்பேறித்தனத்தை வேரறுக்கத் தேவையான முதல் நெருப்பு. சிங்கம் ஒருபோதும் கழுதைகளுடன் வேட்டையாடச் செல்வதில்லை. உங்கள் லட்சிய பயணத்தில் உங்களைப் போன்றே தாகம் கொண்ட வீரர்களை துணையாக கொள்ளுங்கள். உங்கள் சூழல் உங்களை சோம்பேறியாக்க அனுமதிக்காதீர்கள். உங்களை முன்னேற விடாமல் பின்னுக்கு இழுக்கும் உறவுகளையும் நண்பர்களையும் அடையாளம் கண்டு அவர்களை தவிர்ப்பதே ஒரு அறிவாளிக்கு அழகு. வெற்றியாளர்களுடன் கைகோர்க்கும்போது உங்கள் பயணத்தின் வேகம் இருமடங்காகிறது. சோம்பேறித்தனத்தை வெல்ல நினைப்பவன் முதலில் செய்ய வேண்டியது தன் நண்பர்கள் வட்டத்தை சீரமைப்பதேயாகும். உங்களைச் சுற்றியிருக்கும் மனிதர்களை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். கடமையே தெய்வம். கடமையே தெய்வம் என்னும் தத்துவம் ஒரு மனிதனை சாதாரண நிலையிலிருந்து உயர்த்தி அவனை ஒரு செயல் வீரனாக மாற்றும் வல்லமை கொண்டது. சோம்பேறித்தனம் என்பது கடமையிலிருந்து விலகிச் செல்லும் ஒரு மனநிலை என்றால், கடமையே தெய்வம் என்பது அந்த வேலையிலேயே தன்னை முழுமையாக கரைத்துக் கொள்ளும் ஒரு தவமாகும். இன்று நாம் வேலையை ஒரு பாரம் என்று நினைக்கிறோம். வெள்ளிக்கிழமை எப்போது வரும், சனிக்கிழமை எப்போது விடுமுறை கிடைக்கும் என்று ஏங்குவதே நம் பிழைப்பாகிவிட்டது. ஒருவன் தான் செய்யும் செயலை வெறும் வயிற்றுப் பிழைப்பிற்காகவோ அல்லது கட்டாயத்திற்காகவோ செய்யாமல் அதை ஒரு வழிபாடாக கருதத் தொடங்கும் போது அங்கே சோர்வுக்கோ மந்த நிலைக்கோ இடமே இருப்பதில்லை. வேலையின் தளத்தில் நீங்கள் காட்டும் அதீத அக்கறைதான் நீங்கள் இறைவனுக்குச் செய்யும் உண்மையான பூஜை. சிற்பியின் அர்ப்பணிப்பு. ஒரு சிற்பி சிலையை செதுக்கும்போது அதன் அழகில் தன்னை மறக்கிறான். அவனுக்கு அந்த சிலையோடு பேசத் தெரியும். அதேபோல்தான் ஒவ்வொரு மனிதனும் தன் தொழிலில் தன்னை மறக்க வேண்டும். ஒரு மருத்துவர் தன் கடமையை சரியாக செய்யத் தவறினால் ஒரு உயிர் போகும். ஒரு ஆசிரியர் தன் கடமையை தவறினால் ஒரு தலைமுறையே இருண்டு போகும். வியர்வையின் புனிதம். உழைப்பை தள்ளி போட்டுவிட்டு கோயில்களுக்குச் செல்வதால் மட்டும் புண்ணியம் கிடைத்து விடாது.
ஒருவன் தன் கடமையை செய்யும்போது சிந்துகின்ற அந்த ஒவ்வொரு வியர்வை துளியும் கங்கையின் புனித நீரை விட மேன்மையானது. அதிகாலை குளிரில் சாலைகளை சுத்தம் செய்யும் அந்த துப்புரவு தொழிலாளி முதல் எல்லைப் பகுதியில் கண்ணிமைக்காமல் நாட்டை பாதுகாக்கும் வீரன் வரை அவர்கள் தன் கடமையை தெய்வமாக கருதுவதால்தான் இந்த உலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உழைப்பைக் கண்டு அஞ்சி ஓடுபவன் ஒருபோதும் வாழ்வில் உண்மையான அமைதியை காண முடியாது. உண்மையான அமைதி என்பது சும்மா இருப்பதிலில்லை, மாறாக செய்து முடிக்கப்பட்ட ஒரு கடமையின் திருப்தியில் இருக்கிறது. அந்த திருப்தியே ஒரு மனிதனுக்கு நிம்மதியான உறக்கத்தை தருகிறது. கடமையை நேசிக்காதவன் அந்த வேலையை சுமையாக கருதி தள்ளி போடுவான். ஆனால் கடமையை தெய்வமாக கருதுபவன் அந்த வேலையை செய்ய கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒரு வரமாக கருதுவான். உங்களுக்கான இறுதி அழைப்பு. அன்பு நண்பர்களே, சோம்பேறித்தனம் என்பது ஒரு சாபம் என்றால், கடமை உணர்வு என்பது அந்த சாபத்தை நீக்கும் அருமருந்து. காலம், சூழல், அதிர்ஷ்டம் இவை யாவற்றையும் விட மேலானது ஒருவன் தன் கடமையில் காட்டும் உறுதி. தன் கைகளால் உலகை செதுக்கும் ஒவ்வொரு உழைப்பாளியும் ஒரு படைப்பாளிதான். நீங்கள் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் உங்கள் முழு ஆன்மாவையும் செலுத்துங்கள். உங்கள் கடமையை நீங்கள் போற்றித் தொழுதால் இந்த உலகம் உங்களை என்றென்றும் போற்றும். உங்கள் மகா யுத்தம் தொடங்குகிறது. இந்த வீடியோவின் இறுதி வரை நீங்கள் என்னோடு பயணித்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த 1% வெற்றியாளர்களுக்கான தகுதியை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஆனால் வெறும் தகுதி மட்டும் உங்களை சிகரத்திற்கு அழைத்துச் செல்லாது. இன்று நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு சிறு முடிவுதான் உங்கள் வரலாற்றை எழுதப் போகிறது. நண்பர்களே, சோம்பேறித்தனம் என்பது வெளியே இருக்கும் எதிரி அல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் ஒரு சிறைச்சாலை. அந்த சிறையின் கதறுகளை உடைக்கும் சாவி உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. நாளை என்பது ஒருபோதும் வராத ஒரு மாயை. இன்று என்பது மட்டுமே உங்கள் கையில் இருக்கும் ஆயுதம். எனது அன்பு நண்பர்களே, இந்த 7 நாள் சவால் என்பது வெறும் ஒரு பயிற்சி அல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு மகா யுத்தம். இதுவரை உங்கள் கனவுகளை குழிதோண்டி புதைத்துக் கொண்டிருந்த அந்த சோம்பேறித்தனம் உங்களை மெல்லக் கொல்லும் நஞ்சு என்பதை இப்போது உணர்ந்திருப்பீர்கள். களத்தின் அருமையை அறிந்து தெளிவான இலக்கோடு இரும்பு போன்ற சுய கட்டுப்பாட்டுடன் உங்கள் பயணத்தை இன்றே இந்த நொடியே தொடங்குங்கள். இமயமலை போன்ற காரியங்களைக் கண்டு அஞ்சாதீர்கள், அவற்றை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து வெற்றி கொள்ளுங்கள். உங்களைச் சுற்றி வெற்றியாளர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கடமையையே தெய்வமாக வணங்குங்கள். இந்த உலகத்தில் எதற்கும் அஞ்சாதீர்கள். வெற்றியாளனாக உங்கள் உதயம். எவன் ஒருவன் தன் சோம்பலை வென்று உழைக்கத் தொடங்குகிறானோ அவனைத் தேடி அதிர்ஷ்டமும் அதிகாரமும் தானாக ஓடிவரும். அந்த வெற்றியாளராக நீங்கள் மாறப்போகும் உன்னத தருணம் இதுதான். இத்தனை காலம் தூங்கியது போதும், உங்கள் மனசாட்சியை தட்டி எழுப்புங்கள். நாளை என்பது ஒரு மாயை, இன்று என்பதே நிஜம். உங்கள் ஒவ்வொரு அடியும் உங்களை சிகரத்திற்கு அழைத்துச் செல்லட்டும். தளராத உறுதியுடனும் எஃகு போன்ற தன்னம்பிக்கையுடனும் இந்த 7 நாள் சவாலை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இந்த வீடியோவை பார்க்கத் தொடங்கியிருக்கலாம், ஆனால் இந்த 7 நாட்களுக்குப் பிறகு நீங்கள் ஒரு பேரரசனாக, சாதனையாளராக உருவெடுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிட்டால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு பவர்ஃபுல்லான தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களின் அந்த வெற்றிச் செய்தியை கேட்க நான் ஆவலாக காத்திருக்கிறேன். எழுங்கள், செயல்படுங்கள், வெற்றி உங்கள் வசமாகட்டும்.